தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பு தந்தை இறைவா, அப்பா அந்த நேரத்தில் இதோ இறை செய்தியை பகிர்ந்து கொள்ள மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, என் மூலம் பேசுகிறேன். உன் வார்த்தை என் நாவில் ஒலிப்பதற்கு நன்றி. நன்றி இயேசுவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம தியானிக்கு எடுத்துக்கொண்ட நற்செய்தி பகுதி எல்லாமே வாசித்திருப்பீங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 17, 18, 19 17, 18, 19 3 இறை வார்த்தைகளை நம்ம எடுத்து தியானிப்போம். முதல்ல மத்தேயு 5, 17வது இறை வார்த்தை, இறைவசனம் என்னன்னா, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஜீசஸ் இந்த மாதிரி ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்றாங்க. அதாவது திருச்சட்டத்தை இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்க என்ன வேணாம், நான் அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன்னு சொல்றாங்க. இது எதனால இப்படி சொல்றாங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றேன்னா, நம்ம இப்ப இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இயேசுதான் மெஸ்ஸியா, அவர் இரட்சகர், நம்மை மீட்க வந்தவர், இறை மகன், உன்னத கடவுளின் மகன், இதையெல்லாம் நம்ம நம்புவோம். சரியா? நம்ம நம்பினதுனாலதான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம். ஆனா அவர் அந்த காலத்துல எல்லா மக்களும் இதை ஏற்றுக்கொண்டாங்களா அப்படின்னா இல்ல. எல்லாருமே இதை அவங்க உள்வாங்கல, ஏற்றுக்கொள்ள. அப்ப இருக்க மக்கள், அப்ப இருந்த மக்களுக்கு முக்கியமா இருந்தது எதுனா, மோசே வழியா கடவுள் கொடுத்த திருச்சட்டங்கள். அந்த சட்டங்களை தான் அவங்க கைப்பிடிச்சிருந்தாங்க. இதுல நிறைய மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் அவங்கள நிறைய இயேசு செய்த ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்களை குற்றம் சுமத்துறதுலயே நோக்கப்பட்டு அவங்கள நிறைய குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு பக்கம் இவர்தான் இயேசு மெஸ்ஸியா, இறைமகன் அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கு கொஞ்சம் மக்கள். ஒரு பக்கம் இந்த பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் மக்களை குழப்பி கொண்டிருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல, ஏன்னா எல்லா இடத்துல இப்ப ஓய்வு நாள்ல கை சூம்பிய பெண்ணை கை சூம்பியவரை குணப்படுத்தி இருப்பாரு இயேசு. அப்ப சொல்லுவாங்க, ஓய்வு நாளின் சட்டத்தை மீறிட்ட. சோ இந்த மாதிரி நிறைய மூதாதையர் மரபு நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கோம். தொடர்ந்து செய்திகள் தியானிச்சு கொண்டே இருக்கும் இறை வார்த்தைகளை. அதுல எல்லாமே பார்த்தா, நீங்க திருச்சட்டத்தை மீறிட்ட, வரி தண்டு போறோரும் பாவிகளோடு போய் உணவு உண்றாரு, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க மக்களுக்கும் ஒரு குழப்பம் வருது. இவர் எல்லாத்துலயும், ஆனா ஜீசஸ் சொல்றது எல்லாத்துலயும் பழியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், இது நோயற்றவர்களுக்கு நோயற்றவர்களுக்கு மருந்து அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்தாலும் அவங்க மெயினா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த திருச்சட்டத்தை மீற மாதிரியே இந்த மறைநூல் அறிஞர்கள் குற்ற சுமத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த குழப்பத்துல அதனாலதான் இந்த இடத்துல ஜீசஸ் ஒரு காரணமா இதை சொல்ற, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன், நீங்க என்ன வேணாம், அதையெல்லாம் நிறைவேற்றவே வந்தேன். அதுக்கு அடுத்த பகுதி நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தா தெரியும். நம்மளுடைய சினம் கொள்ளுதல், விபச்சாரம், பழி வாங்குதல், ஆணையிடுதல், இந்த மாதிரி அந்த கட்டளைகள் அதை பத்தி அடுத்து தொடர்ந்து வரும். அதாவது ஜீசஸ் என்ன பண்றாங்க, தந்தையாம் கடவுள் கொடுத்த அந்த கட்டளைகளை மாற்றல, ஆனா அதை இன்னும் ஷார்ப் பண்ணி சென்சிட்டிவா அதை ரொம்ப இதா கொடுத்திருப்பாங்க, இந்த மாதிரி செய்யணும்னு. ஆனா நமக்கு நம்ம எப்படி இருக்கோம்னா, பழைய ஏற்பாடு தந்தையாம் கடவுளோட கட்டளையில பாக்குறப்ப ரொம்ப கண்டிப்பானவர் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா ஜீசஸோட திட்டங்கள், இறை வார்த்தைகள், அவர் கொடுக்குற இதெல்லாம் நமக்கு சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அதுதான் ரொம்ப ஷார்ப்பா சென்சிட்டிவா இருக்கும். ஏன்னா இதுல ஒரு வார்த்தை, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா, தந்தையாம் கடவுள் என்ன சொல்லியிருப்பாங்க, கொலை செய்யாதேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஜீசஸ் இந்த இடத்துல என்ன சொல்லுவாரு, சினங்கொன்னாலே நீ தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகுவ. அப்ப இதுக்கும் எப்படி பாருங்க, கொலை செய்யாம இருக்கிறது ஈஸியா, சினம் கொள்ளாம இருக்கிறது ஈஸியா? அப்ப நம்ம பாக்குறதுக்கு தந்தையாம் கடவுள் ரொம்ப கண்டிப்பானவர் மாதிரி இருக்கும். ஆனா இங்க ஜீசஸ் தான் ரொம்ப கண்டிப்பானவர். அவரோட ரூல்ஸ் இதை ஃபாலோ பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். சோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராடிக்ஷன், மாத்தி அவர் சொல்றது ஒரு மாதிரி இருக்கு, இங்க மக்கள் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் குழப்பிக்கொண்டே இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துலதான் ஜீசஸ் என்ன சொல்றாங்க, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்க என்ன வேணாம், அதையெல்லாம் நிறைவேற்றவே வந்தேன். ஏன்னா பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை நிழல், அதோடைய நிஜம்தான் புதிய ஏற்பாடு. அந்த நிழலை நிஜமாக்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. சரியா? அப்ப அந்த நிஜமாக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து அதை ஒவ்வொன்னையும் கடைபிடிச்சாரு, ஒவ்வொன்னையும். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம நற்செய்தி பகுதியில வாசிக்கிற பார்த்தா, எசையா, எரேமியா, இந்த இறைவாக்கினர்கள் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது அப்படின்னு நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல எல்லாமே இவ்வாறு நிறைவேறியதுன்னு நம்ம பார்ப்போம். அப்ப அந்த திருச்சட்டத்தையும் இறைவாக்குகள் நிறைவேற்றவே நிழலாகிய ஒன்றை நிஜமாக்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப இதுல நமக்கு தெளிவு வேணும். அப்ப நிஜமாக்குன இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிட்டார்.
நிறைவேற்றுதல் மூலம் நம்ம என்ன பெற்றுக்கொண்டோம்? அவர் நிறைவேற்றிய அந்த மீட்பு செயல் மூலமா கடவுளின் அருளால நம்ம கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்பட்டிருக்கோம். இதுதான் நம்ம புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கையின் மக்கள். பழைய ஏற்பாடு மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அந்த கட்டளைகளை எப்படி கடவுள் மேல உள்ள அச்சத்துல ஒரு கோட்பாடுலாம் சட்டங்களை இதை கடைப்பிடிச்சா ஆசீர்வாதம், இல்லாட்டினா தண்டனை, இப்படின்னு ஒரு இதாதான் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம புதிய ஏற்பாடுல ஜீசஸ் எல்லாத்தையுமே கடைப்பிடிச்சு ஒரு மனிதரா கடவுள் கொடுத்த அந்த கட்டளைகளை எப்படி கடைப்பிடிக்க முடியும் ஒரு மனிதரால அப்படின்னு இல்லாம, அப்படி சொல்லக்கூடாதுக்காக அவர் மனிதராவே ஒரு மனிதரா இருந்து நம்மளே மாதிரியே ஒரு துன்புற்ற எல்லா இடத்துலயும் இருந்து நம்மள மாதிரியே வாழ்ந்து எல்லாத்தையும் கடைப்பிடிச்சு நம்மளுக்கு கற்பிச்சார் இல்லையா? அதுல ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம்னா, தாய் தந்தையை மதித்து நட எல்லாத்தையும் கடைப்பிடிச்சார். அவர் ஒரு சின்னதுன்னா அவர் அன்னை மரியாவுக்கும் சூசையப்பருக்கும் கீழ்ப்படிந்து அவர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து அவங்கள மதிச்சு நடந்தார். அதை ஒரு வாழ்ந்து காட்டினார். இது மாதிரி எல்லாத்தையும் இறைவாக்குகளின் திருச்சத்தை முழுமையா அவர் வாழ்ந்து நிறைவேற்றி நமக்கு காமிச்சார். அந்த நிறைவேற்றி அவர் எல்லாம் செய்த மீட்பு செயல் மூலமாதான் நம்ம கடவுளுக்கு ஏற்புடையவராயிருப்போம். ரோமையர் அதிகாரம் 3 இறை வார்த்தை 24 21 24 வரைக்கும் நீங்க அப்புறம் நிதானமா வாசித்து பாருங்க. இப்ப 24 மட்டும் பார்த்தோம்னா, ரோமையர் 3:24 அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுகின்றனர். அப்ப நம்ம எப்படி கடவுளுக்கு புதிய ஏற்பாட்டின் மக்கள் நம்ம எப்படி ஏற்புடையவர் ஆக்க இருக்கோம்? திருச்சட்டம் சார்ந்த செயல்களால அல்ல, கடவுளுடைய அருளால அவர் நிறைவேற்றிய அந்த மீட்பு செயல் மூலம் இலவசமா நம்ம கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகிட்டோம். நம்மளோட வேலை இந்த இடத்துல அதை நம்பணும். நம்பிக்கையால இதை நம்ம சுதந்திரிச்சு கொள்ளணும். இதுதான் இந்த இடத்துல நம்ம தியானிக்க எடுத்தது. அடுத்து 2வது வார்த்தை என்ன அப்படின்னா, 18வது வார்த்தை, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும், அதன் ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப இந்த இடத்துல நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம 2ஆம் வருகை வர எதிர்பார்த்து காத்திருக்கோம். இன்னொன்னு, நம்ம இறந்தா நம்ம பரலோகத்துக்கு போவோம், மோட்சத்துக்கு போவோம், இல்ல 2ஆம் வருகை நம்ம எல்லாம் மோட்சத்துக்கு போவோம் அப்படின்னு தான் இல்லையா? இதான் நம்மளோட எல்லா எதிர்பார்ப்பும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. ஆனா திருவெளிப்பாடு 21 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, புதிய விண்ணகம் மண்ணகம் உருவாகும். முன்பு இப்ப இருக்கிற அந்த விண்ணகம் மண்ணகம் கடல் எல்லாம் இல்லாம போயிரும். புதிய எருசலேம் எங்க இருந்து வரும்னா விண்ணகத்திலிருந்து இறங்கி வரும்னு வருது. இப்ப திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசித்தா உங்களுக்கு தெரியும், இறங்கி வருது. அப்ப எங்க வருது? ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காரு, நான் எங்க இருக்கணும் அங்கதான் நீங்க என் கூட இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப அவர் வரும்போது விண்ணகமே இறங்கி வருது, அவர் கூட நம்ம இருக்க போறோம். அப்ப இந்த மாதிரி இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த விண்ணும் மண்ணும் இப்ப இருக்க இந்த விண்ணகம் மண்ணும் எல்லாம் ஒளிந்து போறதுக்கு முன்னாடி இதுல இருக்க ஒரு புள்ளியோ எழுத்தோ ஒண்ணு கூட ஒரு வார்த்தை கூட அழியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இடத்துல உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த இறை வார்த்தையில உள்ள இந்த பைபிள்ல உள்ள எல்லா ஒரு புள்ளி எழுத்து கூட, ஒரு புள்ளிக்கு கூட பின்னாடி ஒரு மறைப்பொருள் உண்டு, ஒரு எழுத்துக்கு பின்னாடி கூட ஒரு மறைப்பொருள் உண்டு. அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நம்ம இந்த இறை வார்த்தைய எப்படி படிக்கணும் அப்படின்னா, யாக்கோபு 1:25, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 25வது இறை வார்த்தை, நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை. அப்ப இந்த ஒரு புள்ளி எழுத்து கூட அழியாது, எல்லாமே நிறைவேறும்னு சொல்லியிருக்காருன்னா, நமக்கு முதல்ல அந்த இறைவார்த்தை புள்ளி எழுத்து எது நிறைவேறிருக்கு எது நிறைவேறல இதெல்லாம் நமக்கு தெளிவு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். அப்ப தெரியணும்னா நம்ம எப்படி படிக்கணும் இறைவார்த்தையை அப்படின்னா, இப்ப இதுல சொன்ன மாதிரி கூர்ந்து 4 விஷயங்கள், கூர்ந்து கவனிச்சு தொடர்ந்து கற்பிக்கணும். அந்த 4 விஷயங்களை நல்லா நோட் பண்ணிக்கங்க. கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்போர், படிக்க சொல்லல, கற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் அந்த இந்த 4 ஸ்டெப்பும் நம்ம கரெக்டா பண்ணும் போதுதான் அது நம்ம எப்படி வரும், செயல் வடிவம் வரும். அதற்கு அடுத்த லைனே பார்த்தா அவர்கள் செயல்களால் அது வெளிப்படும், நம்ம செயல்கள் மூலமா அது அதற்கேற்ற செயல்களை செய்வர்ன்னு இருக்கும். சரியா? அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி இறை வார்த்தையை உள்வாங்கணும், படிக்கணும், அதை கற்றுக்கொள்ளணும், அதை செயல்படுத்தணும்.
அப்ப இதுல தெரிஞ்சாதான் நமக்கு அந்த முழுமையான நிறைவான விடுதலை கூடிய அந்த வார்த்தை என்ன, அந்த புள்ளிக்கான எழுத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது இதுக்கு பின்னாடி இருக்க மறைப்பொருளை நம்ம கற்றுக்கொள்ள முடியும், மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்க முடியும். அடுத்து 19வது இறைவார்த்தை பார்த்தோம்னா, இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவர். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவர். இப்ப இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொண்டதை இப்ப ஒரு நற்செய்தி அறிவிக்கிறது அப்படின்னா, இறைவார்த்தையை சொல்றதுன்னா எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லாருமே நற்செய்தி அறிவிக்கணும். இது கடமை, இது ஆப்ஷன் கிடையாது. எல்லாரும் எல்லாருக்கும் கடமை உண்டு, நற்செய்தி அறிவிக்கிற கடமை. இதை அறிவிக்காவிட்டால் ஐயோ கேடுன்னு நமக்கு வார்த்தை இருக்கு. அப்ப இறைவார்த்தையை நம்ம கொடுக்கறதுனா 2 வகையா, ஒண்ணு நம்ம வாயின் வழியா நம்ம இறைவார்த்தையை சொல்றோம், இன்னொன்னு நம்ம செயல்கள் வாழ்க்கையின் மூலம் நம்ம கிறிஸ்துவ பிரதிபலிக்கணும். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் நம்ம யாரை பின்பற்றணும்? ஜீசஸ் தான். ஜீசஸ் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் கடைபிடித்து அவர் வாழ்ந்து காட்டி அதை தான் கற்பிச்சாரு. அதனாலதான் அவரால் அதிகாரத்தோடு கற்பிக்க முடிஞ்சிச்சு. அவர் அதிகாரத்தோடு கற்பிக்கும் போது மக்கள் மனமாற்றம் பெற்றுக்கொண்டாங்க. ஏன்னா அவர் எல்லாத்தையும் கடைபிடித்து அதுக்கப்புறம் கற்பிச்சாரு. இந்த இடத்துல நம்ம ஒரு இறைவார்த்தை, எல்லாருமே இறைவார்த்தையை சொன்னா இறை செய்தி மெசேஜ் கொடுக்கறது அல்லது மைக் பிடிச்சு நம்ம பேசுறதுதான் கிடையாது. நீங்க இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை, ஒரு செய்தி, இறைவார்த்தை கொடுத்தீங்கன்னா அதான் நற்செய்தி. அவங்க செயல்கள் மூலமா இருக்கலாம், வார்த்தையா இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம முதல்ல கடைபிடிக்கணும். அதை இந்த இடத்துல அதை தான் சொல்லியிருக்கு. ஓகே, இப்ப எதுக்காக இந்த கடைபிடிச்சு கற்பிக்கணும்? இப்ப அப்படின்னா 1 தீமோத்தேயு 4:16, 1 தீமோத்தேயு 4:16, உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு, அவைகளில் நிலைத்திரு, இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவி சாய்ப்போரும் மீட்படைவர். அப்ப அந்த இடத்துல முதல்ல 2 விஷயங்கள் சொல்லியிருக்கு பாருங்க. உன்னை பற்றியும், அப்ப நான் இறை செய்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா முதல்ல நான் அந்த இறை செய்தி எனக்கு எப்படி மாற்றத்தை கொடுத்திருக்குது, என்னை பற்றியும் என் போதனை பற்றியும். 2 குறித்து நான் என்ன கடைபிடிக்கிறேன், அதை நான் கற்பிக்கிறேனா, 2 குறிச்சு கருத்து நம்ம கருத்தா இருக்கணும். 3வது அதுல நிலைச்சிருக்கணும். ஓகே, இன்னைக்கு நான் கடைபிடிக்கிறேன், நான் கற்பிக்கிறேன், சொல்றேன், நாளைக்கு திரும்ப அதுல தவறுல விழுந்துடுறேன் அப்படின்னா கிடையாது. தொடர்ந்து நம்ம அதுல நிலைச்சிருக்கணும். இப்ப இந்த 3மே ரொம்ப கேர்ஃபுல்லா, 1 நம்மை பற்றி, உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு, அதுல நிலைத்திருன்னு சொல்றாரு. இந்த 3 விஷயங்களையும் நம்ம கடைபிடிச்சா மட்டும்தான் ஒரு செய்தி எப்படி இருக்கணும்னா, நீங்க இறைவார்த்தை மற்றவங்களுக்கு சொல்றீங்க, ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளும் மீட்பு கிடைக்கணும். அந்த வார்த்தையால கேட்கிறவங்களுக்கும் மீட்பு கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல செய்தி. ஒரு இறை செய்தினா அந்த இறை செய்தி நல்லா தொகுத்து வழங்கினாங்க, இல்ல இலக்கணமா நல்லா பேசினாங்க, இல்ல இந்தந்த கோட்பாடுலாம் கொடுத்தாங்க, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, தெளிவா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, இது கிடையாது. இறை செய்திங்கிறது என்ன அப்படின்னா, சொல்லக்கூடியவங்களுக்கும் மீட்பு கொடுக்கணும், கேட்கக்கூடியவங்களுக்கும் மீட்பு கொடுக்கணும், மன மாற்றம் அங்க நடக்கணும். அவங்க சொல்லக்கூடியவங்களுக்கும் அது ஒரு மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில கொண்டு வரணும், கேட்கிறவங்கள்ட்டையும் மனமாற்றத்தை கொண்டு வரணும். எல்லாருமே 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா அந்த மாற்றத்தை நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் உள்ளத்தின் எண்ணங்கள் அவர் அறிகிறவர், அவருக்கு தெரியும் நம்ம இதயத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அப்ப இந்த இடத்துல அப்படி ஒரு செய்யும் போது, அந்த மாதிரி நம்ம கடைபிடித்து நம்ம உள்ளத்துல ஒரு மன மாற்றத்தை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் அந்த கொடுக்கும் போது அது நமக்கும் விடுதலை அளிக்கும், கேட்கக்கூடிய அந்த மக்களுக்கும் விடுதலையை அளிக்கக்கூடிய செய்தியா இருக்கும். அதே நேரத்துல அந்த செய்தி கடவுளுக்கு பிடித்த நல்ல செய்தியா, விருப்பமான செய்தியா இருக்கும். சோ இந்த நேரத்துல அப்படி ஒரு செய்தியை நம்ம கொடுக்கணும், எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்லணும். முதல்ல நம்ம வாழ்க்கையால அதை வாழ்ந்து காட்டணும். அதற்கு நம்மளோட இதால முடியாத முயற்சியால, கடவுளுடைய கிருபையால மட்டும்தான் முடியும். அதற்கான அருள் வேண்டி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, அப்பா அந்த நாளில் நீர் கொடுத்த நற்செய்திக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துல அப்பா இந்த இறை வார்த்தை எப்படி நாங்க படிக்கணும், அதை தொடர்ந்து கூர்ந்து கவனிச்சு அப்பா கற்றுக்கொள்ளணும், அதை கடைபிடிக்கணும், மற்றவங்களுக்கு நாங்க கடைபிடித்ததை கற்பிக்கணும். இதோ கேட்கக்கூடிய ஒவ்வொரு இறை செய்திகளும்
நாங்க மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இறை செய்திகள் எங்களுக்கும் அதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் மீட்பளிக்கக்கூடிய செய்தியா மாற ஆண்டவரே அருள் வேண்டி நிற்கிறோம். உடைய கிருபையாலே நாங்கள் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும்பா. ஆண்டவரே அந்த அருள் ஒவ்வொருவருக்கும், இங்க இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் எனக்கும் வேண்டி பாதத்துல சமர்ப்பிக்கிறோம். எல்லாம் வல்ல ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பிரதர்ஸ், ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்.